குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மே 29 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இது வந்து பேட்ச் 6 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5 பேட்ச் நம்ம நடத்திட்டு இருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு ஷெட்யூல் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். சரிங்களா? லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இவ்வளோ டெஸ்ட் 65 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எழுத முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அதானி விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதவி ப்ரூ பூச் வந்து பார்த்திங்கன்னா மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் வந்து பார்த்தீங்கன்னா மனுக்களை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது அதானி விவகாரம் தொடர்பான ஹிண்டன்பர்க் அறிக்கையின் அடிப்படையில் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் செபியினுடைய முன்னாள் தலைவரான மாதவி ப்ரூ பூச்சோர் மீது வந்து பார்த்தீங்கன்னா சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமற்றை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? செபியினுடைய முதல் பெண் தலைவர் அப்படின்ற சிறப்புடன் கடந்த 2022 மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பதவி ஏற்றிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பார்க்குறது தான் திருப்பி வந்துருக்கோம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும். அடுத்து அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும் உள்ள மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் திறனை அதிகரிக்க வாசிப்பு வாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை செயல்படுத்திருக்கிறாங்க. இது மட்டும்தான் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. வாசிப்பு வாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கான வாசிக்கும் திறனை மேம்படுத்துறதுக்கான திட்டம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நெல்லுக்கான, அதாவது 2025-26ஆம் ஆண்டில் காரிப் சந்தை பருவத்தில் நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து பார்த்தீங்கன்னா 3% அளவுக்கு உயர்த்தி குவிண்டாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2369 மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஞாபகம் மட்டும் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஐநா அமைதிப்படையில் பணியில் வீரமரணம் அடைந்த 2 இந்திய வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று கௌரவம் பண்ணுறாங்க. அதாவது கடந்த ஆண்டு ஐநா அமைதிப்படையின் கீழ் பணியாற்றும் போது வீரமரணம் அடைந்த 2 இந்திய வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையில் வந்து கௌரவிக்கிறாங்க. ஐநா அமைதிப்படையில் பணியாற்றும் போது எதிர்பாராத விதமாக இறந்து வீரமடையும் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே 29ஆம் தேதி சர்வதேச ஐநாவுடைய அமைதிப்படை தினமாக கடைபிடிக்கிறாங்க. இதனையொட்டி ஐநாவுடைய தலைமையகத்தில் வியாழக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் கடந்த 1948ஆம் ஆண்டு உயிரிழந்த 4400க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்ட்ரியோ குட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இதனைத் தொடர்ந்து கடந்த 2025ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு அமைதிப்படையில் பணி வீரமடைந்த 57 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக் ஹம்மர்ஸ் ஜோல்ட் அப்படின்ற பதக்கத்தையும் அறிவிக்கிறாங்க. இதன்படி இந்தியாவை சேர்ந்த 2 வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதக்கத்தை வாங்குறாங்க. ஓகேங்களா? முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சம்மந்தமாக சங்கர் மகாதேவன் அவர்கள் இயற்றிய பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா 22 மொழிகளில், அதாவது அலுவலக மொழிகளில் 22 மொழிகளையும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரான நிதின் கட்காரி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சங்கர் மகாதேவன்றது ரொம்ப முக்கியம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவுக்கு ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் உட்பட 6 பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு. தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நாள் புதன்கிழமை இந்தியாவுக்கு 1 தங்கம் 4 வெள்ளி 1 வெண்கலம் என 6 பதக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இல்லை தமிழக வீரர்கள் வீராங்களையும் இருக்காங்க. இவங்களோட பேர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேர் கொடுத்து அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதான் கேட்பாங்க. நான் அதை தாண்டி ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோடைய ஸ்டார்ஷிப் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் 9வது முறையாக தோல்வி அடைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விண்வெளி ஆராய்ச்சி தனியார் நிறுவனம் இது. இதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னா எலான் மஸ்க். இதுதான் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? இதெல்லாம் TNUSRB SIPCயில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி அப்படிங்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணி உடனே நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.